Watch full episodes on Jio Hotstar. இன்னைக்கு நாள் ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல பட்டு. அதனால என்ன பண்றோம்னா எந்த பிரச்சனையும் தூக்கி தலையில போட்டுக்காம வெளியே போய் ஜாலியா இருக்கும். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா இதுல சாப்பாட்டு ரெசிபி எதுல எழுதி இருக்கு? ஓ அச்சச்சோ பறந்துருச்சு சார். எல்லாமே பறந்துருச்சு. ஏய் டிங் டாங் பாத்து மண்டையில கிட்டல வாங்க போறப்பா கம்முனு உட்காரு. நில்லுங்க கட்டுப்பட்டு நில்லுங்க. சொன்னா கேளுங்க. நீ அங்கே பார்க்காதே. நீ இங்கே கேட்டகுரல் யாருது? கட்டுப்பட்டு இப்பதான் டிவில நியூஸ் வந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட மேட்டர் சொல்லிட்டு போலான்னு வந்து. இப்பதான் ஃபிளாஷ் நியூஸ் பார்த்தேன். இந்த அலிபாபாவும் இவன் கூட இருந்த 5 திருடங்களும் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு கிளம்பிட்டாங்களாம். இந்த தங்கத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்க ஏஜென்சி கார்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. டுகில் டுகில் லிட்டில் சார் நான் சொல்றது கேளுங்க சார். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மன்மணி நம்ம மேல தான் இந்த பழியை தூக்கி போடுவாரு. சரி பட்டு பட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. Thank you professor. வெல்கம் பார் வெல்கம் பார். நான் ஒரு யூட்டன் அடிக்கிறேன் பார். போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்குப்பா. வண்டி திருப்பு. ஓ ஆமால. கொஞ்சம் பொறுமையா போங்க சார். ஏய் பொறுமையால போக முடியாது. அந்த டாக்கு பிடிக்கணும்னா நம்ம வேகமா தான் போய் ஆகணும். கொஞ்சம் இரு. போலீஸ் ஸ்டேஷனா? நாம எதுக்கு இப்ப வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்? கட்டு நாம இப்ப ஸ்டேஷனுக்கு போறது சரியில்லை. அப்படி ஒரு வேளை அந்த அலிபாபா தான் தங்கத்தை திருடிட்டான்னு வச்சுக்கோ. அது தூக்கிட்டு அவன் நேரா காட்டுக்கோ இல்ல மலைக்கோ தான் போயிருப்பான். நாமளும் அப்படிக்கா போனா அவனை ஒரே அமுக்க அமைக்கலாம். அதனால ஸ்டேஷனுக்கு போனோம். அந்த மம்மானி தற்பெருமை பாடியே காலி பண்ணுவான் நம்ம நேரத்தை. ஆமா இது எந்த இடம்? எங்க சவுண்ட் காணும்? எங்க வந்து தெரியலையே. டிங் டாங் எங்க ஐயோ கேட்ட குரல். இருக்கான்பா. ஆனா மனுஷனா இருக்கானு தான் தெரியல. மண்டையிலே வாங்கியிருக்கான் போல இருக்கே. டிங் டாங் எங்க போற? நில்லு பட்டு. அடிபட்டதுல மண்டையில இருக்கிற மசாலா எல்லாம் குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ இப்ப தன்னை ஒரு தவளை நினைச்சிட்டு இருக்கா. இது என்னடா தவளைக்கு வந்த சோதனை? டிங் டாங் டிங் டாங் எந்த பொந்துல ஒளிஞ்சிட்டு இருக்க? டிங் டாங் கேக்குதா? எங்க போறானே அவன்? கையில மட்டும் மாட்டட்டும். காட்டுக்குள்ள காலிங் பெல் அடிக்க விட்டானே அவன். டேய் டிங் டாங் ஐயா மூக்குடா. டேய் ஐயா மூக்குடா. டேய் பூச்சில விடு. ஆமா இது சார். என்னடா மூக்கு இருக்கா இல்ல பிச்சிச்சா? கட்டுப்பட்டு சார் நீங்க ரெண்டு பேரும் யாரோ திருடனை பிடிக்கலான்னு தானே போனீங்க. என்ன திடீர்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா சார் இது எந்த இடம்? பனங்கல் பார்க்கா இல்ல சிவன் பார்க்கா? ஒழுங்கு மரியாதையா வந்து ஜீப்ல ஏறு. மத்த விஷயத்துல நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரியா? சீக்கிரம் வா. தின்தாக்கா திங்கா திங்கா திங்தாக்டாதோ. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுப்பா. பட் உன்னுடைய யோசனை சரியா இருந்ததுன்னா நம்ம இங்கேயே எங்கேயாவது வண்டியை ஓரம் கட்டிட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களை அமுக்கிடுவோம். கரெக்ட் சார் என்னையும் கொஞ்சம் கை தாங்களா அவுட் கூட்டு போங்க சார். ஆமா முந்தியா பட்டு பட்டு சீக்கிரம் வா. அவங்க வந்துட்டாங்க. பட்டு நீ கெஸ் பண்ணது சரிதான்டா. அலிபாபாவும் அவருடைய திருடர்களும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க பாரு. அங்கேயே அவங்களை அமுக்குவோம். வா. ஒவ்வொருத்த நேரம் கட்ட நேரத்துல உட்காந்து தண்டா எடுத்துட்டு இருப்பான். டிங் டாங் ஏறு. எப்ப இருந்தாலும் இந்த வீரனோட உதவி உங்களுக்கு தேவைப்படும் சார். என்ன கூட்டு போங்க. டிரைவர் வண்டி எடுப்பா. என்ன சார் இவ்வளவு டவுன்ல போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி என்னாச்சு உனக்கு? அங்கேயே நில்லுங்க. உங்களால இந்த வண்டியை மீறி போக முடியாது சார். மீறி போனீங்கன்னா வண்டி கொடசாஞ்சிருந்தா. டேய் நில்லுங்கடா. என்னோட வழியை விட்டு போயிடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த அலிபாபா வழியில குறுக்க வந்தீங்கன்னா ஏன் வரக்கூடாதா? அத என் வாயால எப்படி சொல்லுவேன்? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அலிபாபா ஒரு புயல் மாதிரி. உங்களை மாதிரி சின்ன பசங்களா என்ன ஒன்னும் பண்ண முடியாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க மேல ஏத்துங்கடா. ஆமா இது எந்த இடம்? என்னவோ என்ன பிடிக்க பெருசா வந்தீங்க. சரியா போச்சு. கட்டு
இந்த பட்டுவோட ஆறாவது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குப்பா. ஓ அப்படியா ராசா? சாருடைய கண்டுபிடிப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சாரு சொல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்காது பாரு. ஆபத்து எங்கேயும் இல்ல, தோ கீழ தான் இருக்கு, புதக்குழியில. பாத்துங்க. காப்பாத்து. எங்கேயே கேட்ட குரல். யார் இவன்? என்ன மாதிரியே இருக்கா? கெட்ட பையன் சார் இந்த காளி. என்னடா உன் மூஞ்சி அலையா தெரியுது? சரியா நில்றா. டேய் எனக்கும் தெரியும்டா. என்னடா இது? டேய் நீ எங்க போனாலும் நான் தொங்கி வருவேன். 2 நிமிஷம் தான் பழகுனா அதுக்குள்ள இவன மாதிரி நம்ம மாறிடும். கிழிஞ்சது போ. இந்த டிங்டாங் தன்னை குரங்கு நினைச்சிட்டு இருக்கானா? எல்லாத்தையும் மறந்து போய் இப்படி சொல்லிட்டு இருக்கானே. இவனை இப்படியே விட்டோம் சரி வராது. கொஞ்சம் இரு. நீ கொடுத்தத திருப்பி கொடுத்த எண்ணி கொள்ளடா என் பட்டுக்கு மணி. என்னடா மெர்சல் படம் பார்த்த மாதிரி மெர்சல் ஆயிட்டீங்க? நான் தான். நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பண்றது தான் டிங் டாங்கும் பண்ணுவான். அதனால நாம ஒரு தடவை அதே மாதிரி ட்ரை பண்ணி பாப்போமா? நான் பண்றது கம்முன்னு பாரு, குட்டி கலங்க மாதிரி விட்டுறத. சரிப்பா. பார்த்தல அடி அச்சோ மிஸ் ஆயிடுச்சு. எங்க மேல படலையே. இப்போ எப்படி இந்த பட்டு குறி பார்த்து போறான்னு பாரு. உன்னை வச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது வீழ்ந்ததுன்னு நமக்கு தேவைப்பட்டுச்சு, அதுவா வந்து வீழ்ந்தது. ஆனா அதையும் தூக்கி போட்டேன். இப்போ என்ன பண்றது? அதானே. எப்பா கட்டு சாரிப்பா, இத போய் நான் யோசிக்காம விட்டனே. சரி பரவாயில்ல விடு, என்கிட்ட வேற ஒரு யோசனை இருக்கு. இங்க இங்க சார் டிங் டாங் சார். இங்க எங்களை காப்பாத்து சார். தலை கீழே குதிச்சாவது உங்களை நான் காப்பாத்துறேன் சார். கவலையே படாதீங்க சார். தெரிஞ்சிட்டான். Thank you so much டிங் டாங். Thank you. ரெடி ஸ்டடி. அச்சச்சோ ஏய் டிங் டாங் வேண்டாம் சார். சார் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் சார். எப்படியாவது நீங்க என்ன காப்பாத்துங்க சார். அப்புறம் நான் உங்களை காப்பாத்துறேன் சார். சார் இப்போ நான் என்ன சார் பண்றது? நாங்களே டொக்கா மாட்டிட்டு இருக்கோம் பார்த்தா இப்ப நீயும் டொக்கா மாட்டிக்கிட்டியா? ஒழுங்கா அதையாவது தூக்கி போடுறீங்களா? அங்க பாரு ஆள் வந்தாச்சு. இங்க வந்து விட்டு நான் உங்களை காப்பாற்ற வந்து விட்டு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் உங்களை காப்பாத்துறேன். கவலைப்படாத சகோதரர்களா. என்னோட வெப்பன்ஸ் வருது, அதை புடிச்சு தொங்கிட்டு வந்திருக்க சகோதரர்களா. எல்லாம் ஓகேவா? டன் டடண்டா. Thank you professor. Thank you so much. Thank you. இது என்னோட கடமை ராஜா, கடமை. ஓவரா கத்திட்டு இருந்து சேர்த்து தூக்கி வாயில போய் விட்டுருவேன். ஒழுங்கா கை கொடு, கைய கொடு. எவ்வளவு பெரிய புதக்குழி. நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க சார். வா. நீங்க அந்த ஹலி பாபாவை எப்ப பிடிக்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு நான் நேரடியாவே வந்துட்டு. எப்படி ஐடியா? அந்த ஹலி பாபாவை நாங்க எப்படியாவது பிடிச்சிருவோம் ப்ரொஃபசர். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மண்டனுக்கு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. தலையில அடிபட்டதுல இருந்தே பையன் சேது மாதிரி சுத்திட்டு இருக்கான். பாவம். போங்க. நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணுவேன். இந்த தெர்மாமீட்டர் என்ன செய்யுதுன்னு இப்ப செக் பண்ணி பாத்துருவோம். டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார், என்னோட ட்ரீட்மெண்ட் மேல நீங்க நம்பிக்கை வையுங்க சார். என்னோட இந்த முரட்டுத்தனமான ட்ரீட்மெண்ட்ல டிங் டாங் கூடிய சீக்கிரமே பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. இதுக்கப்புறம் இவரு எதையுமே மறக்க மாட்டாரு. இத சில்வதாரா விதி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சில்வதாரா விதி ட்ரீட்மெண்ட். ஏன் சார் நான் நல்லா தானே சார் இருக்கேன். எனக்காக எதுக்காக சார் இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? எப்பாடே கொஞ்சம் தயவு செஞ்சு உன் வாயை திறக்காம இருக்கியா? ப்ரொஃபசர் நீ மறந்த விஷயம் எல்லாத்தையுமே திரும்ப உனக்கு கொண்டு வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த தண்ணி உன் மேல சொட்டு சொட்டுன்னு சொட்டும் போது உன் உடம்புல இருக்கிற நோய் எல்லாமே பட்டு பட்டுன்னு பறந்து ஓடுமா. புரியுதா? புரியல. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது. ஒரு இடத்துல நீ நிக்க மாட்டியா? ஒழுங்கா நில்ல. என்ன ஆச்சு? உன் நினைவு இது என்ன உதாரணம்? நிமிஷத்துக்கு அந்நிய மாதிரி மாறிட்டு இருக்காடே. சொன்னா கேட்கறானா? வேணா டிங் டாங் சொன்னா கேளு. ஏ கட்டு, இந்த டிங் டாங் இங்க தானே இருக்கான்.
அப்புறம் இன்னொரு சத்தம் எங்க இருந்துப்பா வருது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னாச்சு? பட்டுவோட 6வது அறிவும் சொல்லிடுச்சு இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குப்பா. ஏய் கட்டு, அவசரத்துல கையில தான் ஓடியா திரும்ப நிக்காத வா காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க அவசரத்துக்கு ஒரு ஆட்டோவை கூட காணோம்டார். நான் வெளியே போறேன் சார். ஏய் கத்தா ரங்கா கரிகாலா எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரமா வண்டியை எடுங்கப்பா. இந்த காடு வாசல் சரியில்லை, வண்டி எடுங்கப்பா. முன்னாடி 2 வழி தெரியுது மேன். இப்போ அதுல எந்த வழியா போறதுன்னு சொல்லு. இது சாதாரண புலி இல்ல. நாடி நரம்பு எல்லாத்துலயுமே ரத்த வெறி ஊறி போட ஒரு புலியால தான் இப்படி உருப்ப முடியும். வண்டியை எடுங்க. நின்னு பறக்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் சூழ்நிலை. தயவு செஞ்சு எங்கேயாவது போ. இங்க இருந்து போல அதுக்கப்புறம் நமக்கு போட்டோ மாட்டிடுவானுங்க. போயிடு. சரி போலாம் பா இருப்பா. ஓகே கட்டு நீ சொன்ன மாதிரி செய்றேன். அதுக்கு என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன்? என்னடா ஆச்சு? ரொம்ப நேரமா சத்தம் தான் கேக்குது, நகர்லையே. அதுக்கு வரதுக்கு சீக்கிரம் போட்டோ. நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆஹா கட்டு எகிரிரு. எப்படி பாத்தியா கட்டு நம்ம எல்லாரும் எப்படி எஸ்கேப் ஆனோம்னு? கெத்து இல்ல? நாம வாழ்க்கையில என்னைக்குமே எதுக்கும் சீரியஸே ஆக கூடாதுப்பா. கூலா இருந்ததுனால தான் தப்பிச்சோம். ஓகே கிவ் மீ a high five. என்ன கை இவ்வளவு பெருசா? ஆமா இது எந்த இடம்? சார் என்ன சார் நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க? பட்டு சார் எங்க சார்? எங்க போயிட்டாரு அவரு? டேய் டிங்டாங் கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னோட பட்டு சார் வந்துருவாரு. ஆனா ஷாரு எப்படி வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவருக்கும் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். நீங்க படுங்க டிங்டாங். இந்த இடம் ஷேப்பான இடம். இங்க புலி வரும்னு நாம கொஞ்சம் கூட பயப்படவே வேணாம். இங்க எந்த ஒரு ஆபத்துமே இல்ல. அச்சச்சோ சார் மேல பாருங்க சார், ஸ்பைடர் வந்துருச்சு. ப்ரொஃபசர் டிங்டாங்க்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் மனுஷன் மாதிரியே பேச மாட்டேங்கிறான் இவன்? இவன் பேசுற பாஷை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனோட தலையில ஃப்ரூட் தான் விழுந்துச்சு. கண்டிப்பா இவன் எதையோ ஒண்ணு பார்த்து பயந்துருக்கான். அது என்னன்னு எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க. எங்க இதுக்கெல்லாம் வருது? ஓடுங்க ஓடுங்க, திருப்பி பார்க்க நமக்கு நேரம் இல்ல. அது அநியாயம் வேகமா வருது. என்னைய கூட்டிட்டு போங்க. சொன்னா கேளு, நீ ஒரு ஸ்பைடர் இல்ல, நீ ஒரு மனுஷன். இப்படி எல்லாம் பண்ணாத. வயசான காலத்துல ஒரு மனுஷன் இப்படி ஓட விடுது. வா வா ஃப்ரெண்டா வா, தைரியம் இருந்தா முன்னால வா. வா வா தைரியமா கூப்பிடுறேன் வா. ஏய் என்ன டிங்டாங் இப்படி உன்னோட பாஸ அந்த ஸ்பைடருக்கு போய் டின்னர் ஆக பாக்குறியே, நியாயமா? நீயே யோசிப்பா. எங்களை அந்த இடத்துல தொங்க விட்டது போதும்பா. எப்பா பூச்சி கிட்ட வந்துருச்சு, சீக்கிரம் காப்பாத்துப்பா. டிங்டாங்க்கு புரிய வைக்கிறது சுத்த வேஸ்ட். நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். எங்களை காப்பாத்து. ஆமா இது எந்த இடம்? எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி தரையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது யோகாசனம் கத்துக்கிறீங்களா டிவியை பார்த்து? நல்ல வேளை நாங்க இப்போ தரையிலயாவது படுத்திருக்கோமே. கொஞ்சம் விட்டுருந்தா எங்க 3 பேரும் ஸ்பைடரோட வயித்துல படுக்க வச்சிருப்ப. அவ்வளவு நக்கல் ஆயிடுச்சு உனக்கு. பட்டு டிங்டாங்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அதுவே பெரிய ஆபத்தா மாறிட்டு இருக்கே. இப்போ நம்ம என்ன பண்றது ப்ரொஃபசர்? சொல்லுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் கட்டு. நாம டிங்டாங் ட்ரீட்மெண்ட் பத்தி இப்ப யோசிக்கவே தேவையில்லை. நாம பிளான் பண்ணி எப்படியாவது அந்த டாக்குவை முதல்ல தூக்குறோம். அப்படிதானா? அப்படினா நீங்களே போய் அந்த டாக்குவை புடிச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா அடுத்த அற்புதத்தை கண்டுபிடிக்க நானே போய் ஆகணும். நான் உடனே கிளம்புறேன். ஏன்னா நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். உடனே கிளம்பி ஆகணும். டாடா பாய் பாய். டுங்கிள் டுங்கிள் லிட்டில் சார், என்னோட ஸ்பீட கொஞ்சம் பாருங்க சார். நல்ல ஸ்பீடு தான். கட்டு நில்லு. இந்த டயரோட அடையாளம் கண்டிப்பா நம்ம ஜீப்போடது கிடையாது.
இது கண்டிப்பா டாக்குவோட வண்டி இதுதான். என்னால அடிச்சு சொல்ல முடியும், இது நிச்சயமா நம்ம வண்டி கிடையாது. ஹலோ மன்மானி சார், டக்கு புக்குன்னு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு காட்டுக்குள்ள வந்துருங்க. நாங்க டாக்குடைய லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க. ஏய், இது அலிபாபா ஜீப் தானே? பத்தியா வண்டி மட்டும் கால காணோம். ஏய், அந்த திருடங்க எங்கல போனாங்க? அவங்கள நான் விட மாட்டல. 100 கோடி ரூபாய் திருடி இருக்காங்க. திருட்டு பயலுவ. என்னோட இந்த செல்ல பிராணி அந்த பயலுவ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிரும். அவங்களால தப்பிக்க முடியாதுல. சார் 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 என்ன காப்பாத்துங்க சார். இது எந்த இடம் சார்? என்ன சார் இதோட மூஞ்சி அலாலையா தெரியுது? சரியா போச்சு போ. இப்ப இவன் டாகி ஏட்டானா? எப்பா டிங் டாங் போதும் நிறுத்துப்பா. இப்ப இவனை என்ன பண்றது? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. ஏய் டிங் டாங், நீ என்ன பண்ற? போய் டாக்குவை கண்டுபிடி. ஏய், நீ உன் வேலையை பாரு. ஒழுங்கா உன் டியூட்டியை பாரு. டாக்குவை தேடு, ஓடு. கம் ஆன். ஏய், நில்லுங்களே, வரேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. சூப்பர் டிங் டாங். கலகற அப்படிதான். கம் ஆன். கட்டு, இந்த இடத்த தோணுனா கண்டிப்பா இதுக்குள்ள வேற ஒரு வழி இருக்குமோன்னு என் மனசு சொல்லுது. நீ வேணா பாரு, இதுக்குள்ள ஒரு குகை இருக்கும். அதுக்குள்ள இறங்கி போனா அலிபாபாவோட இடத்துக்கு போயிடலாம். அப்படிதான் இருக்க போகுது பாரு. இந்த வழிக்கு நிச்சயமா ஒரு கோடு வேர்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் ட்ரை பண்ண போறேன். திறந்துடு சீசே. இருட்டாவதுக்கு முன்னாடியே திறந்துடு சீசே. அலிபாபாவோட திருடங்களை பிடிக்கிறதுக்கு இந்த கதவு திறக்கட்டும். நம்ம கிட்ட கோடாரியில வேற ஏதாவது இருந்திருந்தா சீக்கிரமா இதை நம்ம தோண்டி இருக்கலாம். இந்நேரம் வேலையே முடிஞ்சிருக்கும். தேங்க்யூ. கட்டு, இந்த பட்டு கிட்டே ஒரு கோடாரி இருந்தா நானும் ஒரு குழி வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. தேங்க்யூ. அட, நாக்கு செத்து போனதுங்களா? இந்த எலும்பு எடுக்கிறதுக்காக தான் இதுங்க இந்த தோண்டி இருக்கா? சரி, இப்ப எப்படி அவனுங்களை நம்ம பிடிக்கிறதுன்னு தெரியலையே. அங்கெல்லாம் இங்கதான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. ஏலே அலிபாபா, ஏலே, நீ இன்னைக்கு மட்டும் ஓட முயற்சி பண்ணுன, நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவேல. இன்ஸ்பெக்டர், இந்த அலிபாபா ஒரு புயல் மாதிரி. என்ன யாராலையும் பிடிக்க முடியாது, புரியுதா? இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். அதனால உங்களை மாதிரி சின்ன பசங்க கூட சண்டை போட விரும்பல. பேசாம நீங்க உங்க இடத்துக்கு போயிடுங்க, நானும் என் இடத்துக்கு போயிடுறேன். வரட்டுமா கட்டுங்களா? இங்க பாருங்க மீசக்காரரே, நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணையா நிக்க மாட்டோம். அப்படியா? ஆமா, இந்த பட்டுவோட ஃப்ரெண்ட் உங்களை எல்லாம் ஒரே நிமிஷத்துல நசுக்கி தள்ளிடுவான். கட்டு பட்டுவோட நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. தாக்குங்கடா. ஓகே பாஸ். இது கேரட் சாப்பிட்டுக்கிறேன். ஏலே, இந்த எலும்பை வச்சுட்டு எதுக்குல விளையாடுற? ஏலே, நீ ஒரு வீரமான போலீஸ் டாக். சீக்கிரமா போய் அந்த திருடங்களை புடி. என்னடாச்சு? எதுக்கு முறைக்கிறிய? இங்க இருந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லையோ? ஒரு உயர் அதிகாரி இந்த மாதிரி ஓட விடுறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, நீ ஒரு போலீஸ் டாக். கடமையை செய்ய தவறாத. என்னை இந்த மாதிரி கடமையை செய்ய விடாம தடுக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு டீ குடிக்கணும் போலே இருக்கு. வேண்டாம். இன்ஸ்பெக்டர் மன்மானியை விட்டுட்டு போய் அந்த திருடங்களை புடி. கம் ஆன். ஏய், நான் திருட இல்லப்பா. என்ன இது?
இல்ல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். தங்கம் அந்த ஜீப்ல தான் இருக்கு, போய் எடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர், காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். என்னத்துல காப்பாத்துறது? நான் தப்பிச்சா போதும் ஓடிட்டு இருக்கேன். டிங்டாங் எப்படியா இருக்கட்டும்பா, ஏன்னா அவன் முன்ன விட இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.